வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். கொழும்பு துறைமுக முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதியுதவி கோரிக்கையை அதானி குழுமம் மீளப் பெற்றுள்ளதாக அறிவிப்பு. காற்றழுத்த மண்டலம் காரணமாக 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்ப்பு. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபையில் இல்லை என போதகர்கள் பேரவை அறிவிப்பு. 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இலங்கை சிறார்களின் ஆபாச புகைப்படங்கள் காணொளிகள் தொடர்பில் அமெரிக்க நிறுவனம் எச்சரிக்கை. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவிக்கான கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப் பெற்றுள்ளது. அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுகம் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு அக்குழுமத்தின் கோரிக்கைக்கு அமைய 553 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த கோரிக்கையை அதானி குழுமம் மீளப் பெற்றுள்ளது. இதற்கமைய கொழும்பு மேற்கு முனைய திட்டத்திற்காக உள் நிதி திரட்டல்கள் மூலம் நிதி அளிப்பதாகவும் அதானி குழுமம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்டங்களில் தனி வீட்டு திட்டங்களுக்கு பதிலாக மாடி வீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படும் தேயிலை நிலங்களை பாதுகாத்துக் கொண்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் நோக்குடன் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி அறிவித்துள்ளார். குறிப்பாக வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நெடுங்குடியிருப்புகளில் 2 மாடிகளை கொண்ட இந்த வீடுகளை அமைப்பது தொடர்பில் ஆராய படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தொடர்ந்து முழுமையாக பெருந்தோட்டங்களுக்குள் வைத்திருப்பதா அல்லது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி கிராமங்களாக அவர்களை குடியமர்த்துவதா என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி அறிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சீரற்ற வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதனால் மின் கட்டண குறைப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. எனவே டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னர் கட்டாயமாக அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் அண்மையில் அறிவித்திருந்தார். எனினும் இக்கோரிக்கைக்கு மின்சார சபையின் பணிப்பாளர் சபை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திடீர் சுகவீனம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதய அறைகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான நோய் காரணியை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் 48 மணித்தியாலங்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமா என் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபையில் இல்லை என இலங்கை கத்தோலிக்க போதகர்கள் பேரவை அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் உத்தியோகபூர்வ அப்போஸ்தலிக்க வாரிசு இல்லாமல் ஜெரோம் பெர்னாண்டோ கத்தோலிக்க பிஷப் அல்ல எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் ஜெரோம் பெர்னாண்டோ போதகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் வெளியான விளம்பரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் அறிவிப்பை மறுத்து குறித்த பேரவை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச ஆசிய பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த புஷாந்தன் 3வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வெல தனது மாணவராக இருந்ததில்லை என ஜப்பானின் வசேதா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் போலியான கலாநிதி பட்டத்தை காட்டுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வெல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சபாநாயகர் அசோக ரன்வெல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசோக ரன்வெல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அப்பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளது. இந்நிலையில் அசோக ரன்வெல எனும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என அப்பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள குறிப்பிட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் 22வது சபாநாயகர் நாட்டின் உயரிய பதவியான சபாநாயகர் பதவியை அவதூறு செய்துள்ளதாகவும் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சபாநாயகர் அசோக ரன்வெல தனது கலாநிதி பட்டம் குறித்து வெளிவரும் தகவல்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிக்கையொன்றினை வெளியிடுவார் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜப்பானிய பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்திய இத்தகவல் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார். நீர்மின் நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகம் உள்ள இந்நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை. மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மின்கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் என நந்தன உதயகுமார குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செயற்படுவதனால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட காலநிலையின் போது மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது. எனவே மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் எனவும் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார அறிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் பரவி வரும் ஒரு வகையான மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய நாள் மற்றொரு பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். 5 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயாரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ரஞ்சிதா என்ற 33 வயதான தாயாரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார். காய்ச்சல் தொடர்ந்ததை அடுத்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு அவர் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் அவருக்கு உன்னிக் காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறான நோயினால் குறித்த பெண் உயிரிழந்தார் என்பது தொடர்பில் கொழும்பில் இருந்து பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என சுகாதாரத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதேவேளை திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான நோய் நிலை காரணமாக 23 வயதான மற்றொரு யுவதி யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிதண்ணீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்.
வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதை 63ஆக நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சட்டமா அதிபருக்கு பணிப்புரை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் அடுத்த வாரம் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் அலோக் பண்டார தெரிவித்துள்ளார். வைத்தியர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இத்தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். இலங்கை சிறார்களின் ஆபாசமான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை இணையதளத்தில் சிலர் வெளியிடுவதாக அமெரிக்க நிறுவனமான நெக்மேக் வெளியிட்ட தகவல் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த ஃபெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்ட நெக்மாக் என்ற இணையதள நிறுவனம் உலகின் 8 நாடுகளுடன் இணைந்துள்ளதாக நீதிமன்றத்தின் முன் பணியகம் அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் உறுப்புரிமை பெற்ற நாடுகளில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாசமான காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படுவது குறித்த விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி தேடுதலின் போது இலங்கை சிறார்களின் ஆபாசமான காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் கணனி சாதனத்தின் ஊடாக வெளியிடப்பட்டிருப்பதை அந்நிறுவனத்தின் செயலி ஊடாக கண்டறிந்து அது குறித்து இலங்கைக்கு அறிவித்ததாக பணியகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இச்சம்பவம் போன்ற பல முறைப்பாடுகள் தற்போது வரை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுவதாகவும் பணியகம் அறிவித்துள்ளது. பல முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்ற நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் பணியகம் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளது. இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை சிலர் தமது கையடக்க தொலைபேசியில் தரவிறக்கம் செய்து சமூக ஊடகங்கள் ஊடாக அந்த ஆபாசமான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை பரப்பி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் நீதிமன்றில் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் இச்சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணை நடத்தி அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது டெலிகிராம் செயலி ஊடாக பிள்ளைகளை குறிவைத்து ஆபாசமான காட்சிகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்து பணம் பறித்தல் போன்ற சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் ஜோலுக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகளினால் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியமை தொடர்பில் விசாரணையை எதிர்கொண்ட நிலையில் அவருக்கு இப்பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி யூன் சுக் ஜோலினால் தென்கொரியாவில் கடந்த வாரம் அவசரமாக இராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து தென்கொரிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி ஒன்றிணைந்தனர். அத்துடன் குறித்த இராணுவ சட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஒன்றும் எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் புறக்கணிப்பு காரணமாக குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது. இதேவேளை தென்கொரிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் யோங் ஹியூன் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் ஜோல் கடந்த 3ஆம் தேதி நாட்டில் அவசரகால இராணுவ ஆட்சியை அமுல்படுத்தியமை அடுத்து அந்நாட்டில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளதுடன் ஆட்சி கவிழ்க்கப்படும் நிலை உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.